ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன தம்பி கிட்ட இருந்த போட்டோவை நம்ம துளசி வந்து வாங்கி பார்க்குறாங்க. போட்டோவை பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த போட்டோல இருக்கிறது நம்ம துளசி. இப்போ துளசிக்கு தெரிஞ்சு போச்சு. பயங்கர அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேச்சே வரல. இப்போ சின்ன தம்பி இருந்துட்டு என்ன சின்னம்மா ஃபோட்டோவே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என் ஆள் ரொம்ப அழகாக இருக்கால்ல அப்படின்னு சொல்லவும் நம்ம துளசி வந்து எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. என்ன சின்னம்மா, என் ஆள் அம்மு நல்லா இருக்கா இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, போங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி கோச்சிக்கிறாங்க. இங்கே நம்ம துளசி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க ரூமுக்கு. இங்கே சின்ன தம்பிக்கு ஒன்றுமே புரியல. ஏன் சின்னம்மா நம்மக்கிட்ட பேசாமே அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, என்னாச்சுன்னு தெரியலே. சரி, சின்னம்மாவுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் போல், ரெஸ்ட் எடுப்பாங்க. சரி, ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பியுமே அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்போது ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அப்போது நம்ம கூட படித்தது இந்த சின்ன தம்பி தானா? சின்ன தம்பி சின்ன வயசில் நடந்த எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம தான் மறந்துட்டோம். என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதே சமயம் நம்ம ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க நம்மளை நினச்சி இப்போ வரைக்குமே சின்ன தம்பி கல்யாணம் பண்ணிக்காம என்னை தேடுறேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் எப்போ கிடைப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. நான் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னுமே தெரியல. தெரிஞ்சால் என்ன நடக்கும்? இது தெரியாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அபிராமி அத்தைக்கு நம்ம உண்மையாகவே விசுவாசமாக இருக்கணும். அபிராமி அத்தை கூடவே நம்ம இருக்கணும். அத்தை நம்ம மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஃபோட்டோ ஞாபகம் தான் சின்ன தம்பி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணுக்காக இப்போ வரைக்குமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. சின்ன தம்பியோட மனசை எப்படியாவது மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சின்ன தம்பிக்கிட்ட திரும்பவும் வராங்க. என்ன சின்னம்மா, ஃபோட்டோவை பார்த்துட்டு இன்னுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க, இப்போ என்னடானா திரும்ப வந்திருக்கீங்க, என்ன சின்னம்மா எங்கேயாவது கோவிலுக்கு போகணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன தம்பி, நம்ம அதாவது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சின்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியக்கூடாது நான் உங்ககிட்ட அந்த விஷயம் பேசுகிறப்போ அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரிங்க சின்னம்மா, நம்ம வேணா பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க சின்ன தம்பி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் சின்ன தம்பியும் நம்ம துளசியும் கோவிலுக்கு கிளம்புறதுக்காக போய்கிட்டு இருக்க. உடனே சூடாமணி இருந்துட்டு, சின்ன தம்பி நீங்கள் 2 பேருமா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், கோவிலுக்கு தான்மா, சின்னம்மா கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதனால தான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் சூடாமணி இருந்துட்டு, சின்ன தம்பி நீ கோவிலுக்கு போகிறது, அதுவும் துளசியை கூட்டிகிட்டு போகிற விஷயம் அத்தைக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அம்மா கிட்ட இன்னும் சொல்லலையே, ஆமாம் அம்மா எங்கே இருக்காங்க? ஓ, அத்தை கிட்ட சொல்லாமே நீ பாட்டுக்கு துளசியை கூட்டிக்கிட்டு ஊர் சுத்த போறியா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை சின்ன தம்பி, நீ இந்த வீட்டோட வேலைக்காரன், அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே நம்ம சின்ன தம்பியோட முகமே வாடி போகுது. அம்மா அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் தாம்மா இருக்குது. சரி, நான் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு நான் துளசி அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி அபிராமி கிட்ட வந்து, அம்மா துளசி அம்மாவை நான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், எதுக்காக சின்ன தம்பி திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்குறாங்க. சின்னம்மா தான் வந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி சின்ன தம்பி, அதான் துளசி கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாள், நீ கூட்டிகிட்டு போயிட்டு வா, நீங்களும் வரீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சின்ன தம்பி எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கணும், நீயும் துளசியும் பத்திரமா போயிட்டு வாங்க சரியா அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரிங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சின்ன தம்பியும் நம்ம துளசியும் கோவிலுக்கு போகிறாங்க. ரொம்ப நேரமாக கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப நேரமாக சைலண்ட்டாகவே இருக்காங்க நம்ம துளசி. உடனே சின்ன தம்பியோ, என்ன சின்னம்மா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, இப்போ வரைக்குமே நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் ஒரு மாதிரி பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது பிரச்சனையா சின்னம்மா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் சின்னம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன தம்பி, அது வந்து நான் இந்த விஷயத்தை எப்படி சின்ன தம்பி உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்படியே ஒரு மாதிரி பதட்டம் படுறாங்க.
நம்ம சின்ன தம்பிக்கு துளசி அம்மாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் இப்படி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. சின்னம்மா ஏதாவது பிரச்சனைனா சொல்லு சின்னம்மா, நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா கண்டிப்பாக அந்த சின்ன தம்பி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சின்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம துளசி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன தம்பி, நான் சொல்கிற பேச்சை நீ கேட்பல்ல அப்படின்னு சொல்லி கேட்குவோம். கண்டிப்பாக சின்னம்மா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்பாம இருக்குவேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். உடனே நம்ம துளசி இருந்துட்டு, அது வந்து சின்ன தம்பி, நீ ஃபோட்டோவில் வச்சுக்கிட்டு இருக்குல்ல அந்த பொண்ணு அம்முன்னு சொன்னியே, அந்த பொண்ணெல்லாம் வேண்டாம் சின்ன தம்பி. அந்த பொண்ணுக்கு இந்நேரம் கல்யாணம் நடந்திருக்கும். அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கோ, அது மட்டும் இல்லாமல் உன் நினப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கா என்னன்னு கூட தெரியல. நீ அந்த பொண்ணே நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ அழிச்சிக்காத. நீ சீக்கிரமாகவே வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனா வேறு பொண்ணை லவ் பண்ணு சின்ன தம்பி. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணவே இல்லை. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி வந்து நம்ம சின்ன தம்பியோட மனசை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, என்ன சின்னம்மா இப்படி நெகட்டிவாக பேசி என் மனசை காயப்படுத்துறீங்க? என் அம்முக்காக தான் நான் இப்போது உயிரோடவே இருக்கேன். ஏன்னா என்னை பெத்த அம்மாவுமே என்னை சின்ன வயசுலேயே தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. என்னை ஒருத்தவங்க எடுத்து வளர்த்தாங்க. அவங்கள தான் நான் இப்போ வரைக்குமே அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் போகிறப்போ நான் என் அம்மா கூட ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருப்பேன், விளையாடுவேன், படிப்பேன். இப்படி நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டோட வறுமையினால் என்னால் சரியாக படிக்க முடியல. இப்படி என்னுடைய வாழ்க்கை எப்படி எப்படியோ இருக்கு சின்னம்மா. என் அம்மு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நான் இப்போ வரைக்குமே அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சின்னம்மா, இப்படியெல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. என் அம்முக்காக தான் நான் இப்போ வரைக்குமே உயிரோடு இருக்கேன். என் அம்மு கண்டிப்பாக என்னை தேடி வந்துடுவா சின்னம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம துளசி ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க. சின்ன தம்பியோட மனசை நம்ம எப்படி மாற்றுறது? நம்ம தான் அந்த அம்முன்ற விஷயம் சின்ன தம்பிக்கு தெரிஞ்சால் அவர் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவார். வேண்டாம், எப்படியாவது சின்ன தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்ணி, அதாவது அவங்கள மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, நான் கல்யாணம் பண்ணால் அம்முவை மட்டும்தான், கண்டிப்பாக என் அம்முக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னாலுமே நான் அம்முவை நினச்சிக்கிட்டே என் காலத்தை கழிச்சிடுவேன்ற மாதிரி தான் எங்கள் சின்ன தம்பி வந்து நம்ம துளசிக்கிட்ட சொல்கிறாங்க. துளசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திரும்ப திரும்பவும் அதே சொல்கிறதுனால சின்ன தம்பி இருந்துட்டு, என்ன சின்னம்மா நீங்கள் அந்த பொண்ணை மறந்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். திரும்பவும் என் மனசை மாற்ற ட்ரை பண்ணுறீங்க. என்ன சின்னம்மா, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி கொஞ்சம் கோவமாக கேட்கவும், நம்ம துளசி இருந்துட்டு ஒரு ஆர்வ கோளாறுல இப்போது சொல்லிடுறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை சின்ன தம்பி, அது நான் தான். அதனால தான் இப்படி உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் உங்களை அந்த பொண்ணை மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இங்கே பாருங்கள் சின்ன தம்பி, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான். நீங்களும் நானும் தான் சின்ன வயசில் ஒன்றா படித்தோம். அது அப்போவே முடிஞ்சு போச்சு. திரும்பவும் அதை பற்றி பேசி நீங்கள் புதுசாக பிரச்சனை கிளப்பாதீங்க ப்ளீஸ் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சின்ன தம்பி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சின்னம்மா சொல்கிறீங்க? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தானா? நீங்கள் தான் நான் தேடிக்கிட்டு இருக்க அம்முவா? நீங்களும் நானும் தான் சின்ன வயசில் ஒன்றா படித்தோமா? இல்லை சின்னம்மா, கண்டிப்பாக இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது சின்னம்மா, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம துளசியோ, ஏன் சின்ன தம்பி, ஏன் நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் சொல்கிறது பொய் இல்லை, உண்மைதான். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான் சின்ன தம்பி. நான் எதுக்காக உங்கள் மனசை மாற்றணும்னு நினைக்கிறேன்? அந்த ஃபோட்டோவில் நான் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு தான் நான் உங்கள் மனசை மாற்ற ட்ரை பண்ணனே தவிர வேறு மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை சின்ன தம்பி. இங்கே பாருங்கள் சின்ன தம்பி, இந்த ஃபோட்டோவை இனிமேல் நீங்கள் வச்சுக்க கூடாது, கொடுங்க சின்ன தம்பி, அது ஏன் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சின்ன தம்பியால் இதை ஏற்றுக்கவே முடியல. இல்லை சின்னம்மா, நீங்கள் போய் சொல்கிறீங்க. நீங்கள் என் அம்மு இல்லை, ஆனால் என் அம்மு எனக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நானும் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கோ ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பிடிவாதமாக இருக்காங்க. இப்போது நம்ம
துளசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கேருந்து அதாவது கோவில்லேருந்து நடந்தே நம்ம துளசி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம சின்ன தம்பிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இனிமேல் நம்ம இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, நம்ம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி வந்து யோசிக்கிறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம சின்ன தம்பி பேகு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து பேக்கில் போட்டு பேக் பண்ணி இங்கே வந்து நம்ம அபிராமி கிட்ட நிற்கிறாங்க. இங்கே அபிராமி நம்ம சின்ன தம்பியை பேகும் கையுமா பார்த்துட்டு, என்ன சின்ன தம்பி, என்ன பேக்கோடு வந்திருக்க, எங்கேயாவது டூர் போறியா, இல்லை உன் அம்மா கிட்ட ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருந்துட்டு வரலான்னு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்கம்மா, இனிமேல் நான் இங்கே வரவே மாட்டேன், இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அபிராமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன் சின்ன தம்பி, ஏன் நீ இனிமேல் இங்கே இருக்க மாட்டே, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன எதுனாலாம் கேட்காதீங்க, அதுக்கு என்கிட்ட பதிலும் இல்லை, நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது, அதனால் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி எந்த ஒரு ரீசனும் சொல்லாமல், அதாவது துளசி தான் அதுக்கான காரணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அதனால் போகிறேன்ற மாதிரி நம்ம சின்ன தம்பி சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதாவது நம்ம அபிராமியையும் நம்ம பரஞ்சோதியும் தவிர மற்ற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போது செண்பகம் இருந்துட்டு பூபதி கிட்ட, ஏங்க இந்த சின்ன தம்பி பையன் வீட்டை விட்டு போக போகிறான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, சீக்கிரமாகவே போய் தொலைஞ்சிட்டானா நமக்கு நிம்மதியாக இருக்கும், துளசியை எப்படியாவது நம்ம பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போடுறாங்க. துளசிக்குமே தெரியும் நம்மளால் தான் சின்ன தம்பி இந்த வீட்டை விட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை யார்கிட்டையும் சொல்லவும் முடியல, மனசில் வச்சுக்கவும் முடியல. பயங்கர டென்ஷனில் இருக்காங்க நம்ம துளசி. உடனே நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்கே பாரு சின்ன தம்பி, நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, நீ எப்பவும் இதே வீட்டில் தான் இருக்கணும், நீ தான்ப்பா எங்களோட தூணு, நீ இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்க முடியும், நீ கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கணும் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லவும், அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நீங்கள் சொல்கிறதுக்கு எதிராக நான் செய்கிறேனேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, சின்ன தம்பி, ஏன் சின்ன தம்பி இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, அதான் அத்தை சொல்கிறாங்கல்ல, அத்தை சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி வந்து அதாவது பேகெல்லாம் தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. அபிராமி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே பரஞ்சோதி இருந்துட்டு, இங்கே பாரு அபிராமி, நீ அழுகாத, கண்டிப்பாக உன்னை தேடி அவன் வந்துடுவான், அவன் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கான் போல், அதனால தான் ஊருக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு நம்ம வீட்டுக்கே வரப்போகிறான், நீ எதுக்காக அவனை நினச்சி இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க சின்ன தம்பியை விட்டு நான் எப்படி இருக்க போகிறேன், அவன் எனக்கு பிள்ளை மாதிரிங்க, எப்போவுமே முத்து அவன் கூடயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான், முத்து அவனை கூட பிறந்த பொறப்பாக தான் நினச்சான், அப்படி இருக்கிறப்போ எப்படி நான் அவனை மறக்கிறது, அவன் வரமாட்டானோன்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரஞ்சோதி இருந்துட்டு, இங்கே பாரு அபிராமி, கண்டிப்பாக அவன் வருவான், நம்மளை விட்டுட்டு கண்டிப்பாக அவனால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சின்ன தம்பி அவங்க ஊருக்கே போயிடுறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம சிவகாமியோட அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க. இப்போது அவங்க வந்து நம்ம பரஞ்சோதியை பார்க்கணுன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இங்கே பரஞ்சோதியுமே வராங்க. அந்த நேரம் பார்த்து சிவகாமி வெளியே கடைக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து மீட் பண்ணி, என்ன மாமா வர சொல்கிறீங்களேமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க இருந்துட்டு சொல்கிறாங்க, உனக்கும் அபிராமிக்கும் நான் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன், உங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைய நான் சின்ன தாய்கிட்ட வெள்ளத்தாய்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன், இப்போது உங்கள் பையன் அங்கே தான், அதாவது சின்ன தாய்கிட்ட தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான், அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட பரஞ்சோதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் கண்கலங்கவும் செய்கிறாங்க. நாம் பெத்த பிள்ளை உயிரோடு தான் இருக்குது, கண்டிப்பாக அவனை நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஆமாம் மாமா, இது இது வெள்ளத்தாயி எங்கே இருக்கா இப்போது அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு இப்போதைக்கு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம பரஞ்சோதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம பிள்ளையை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடணும், இந்த விஷயத்த நம்ம அபிராமி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பரஞ்சோதி ரொம்பவே பரபரப்பாக ரொம்பவே வேகமாக வராங்க.
வந்து அபிராமி கிட்ட விஷயத்த சொல்லவும் நம்ம அபிராமியும் மற்றவங்களும் பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. என்னங்க சொல்கிறீங்க, நம்ம குழந்தை இறந்து போகலையா? அப்போது உயிரோடு தான் இருக்கானா? நம்ம வீட்டில் வேலை செஞ்ச வெள்ளத்தாய் கிட்ட தானே இருக்கான். அப்போது அவங்க எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சூடாமணி அவங்க கும்மல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இந்த வளநாட்டு ஜமீனுக்கு ஒருத்தன் அதிபதியாக வரப்போகிறானா? ஐயோ, வரவே கூடாது, அவன் அபிராமி அத்தைக்கு கண்ணுக்கே படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, ஏங்க எப்படியாவது நம்ம பிள்ளைய நம்ம தேடி கண்டுபிடிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு வழியாக அங்கே இங்கேன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. இப்போது வெள்ளத்தாயையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம அபிராமியும் பரஞ்சோதி துளசி இவங்க 3 பேருமா அந்த வெள்ளத்தாயை வந்து பார்க்குறாங்க. வெள்ளத்தாயை பார்த்ததுமே இங்கே நம்ம துளசி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அத்தை, இவங்க சின்ன தம்பியோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அபிராமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவங்கக்கிட்ட பார்த்து பேசுகிறாங்க வெள்ளத்தாயி அப்படின்னு சொல்லிட்டு. அபிராமியை பார்த்ததுமே இங்கே நம்ம வெள்ளத்தாயுமே நாச்சியாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம், அம்மா, என் அப்பா உங்ககிட்ட என் பிள்ளைய கொடுத்தாராமே, என் பிள்ளை இப்போ எங்கே இருக்கான், அவன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கான்ல, இப்போ உயிரோடு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்குறாங்க. அம்மா, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாருமா சேர்ந்து துரோகம் பண்ணிட்டீங்கல்ல, சரி என் பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சின்ன தம்பியுமே உள்ளே தான் இருப்பாங்க. இங்கே அபிராமி வந்த விஷயமெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போது நம்ம அபிராமி வந்த விஷயத்த வந்து நம்ம வெள்ளத்தாயி சின்ன தம்பி கிட்ட சொல்கிறாங்க. சின்ன தம்பின்னு சொல்லி கூப்பிடுவோம். சின்ன தம்பி வந்து வெளியே பார்க்குறாங்க. அபிராமியை பார்த்ததுமே, அம்மா என்னம்மா என்னை தேடி இங்கே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன தம்பி, நீ என் வீட்டு வேலைக்காரன் இல்லைடா, நீ நான் பெத்த பிள்ளைடா. இந்த வெள்ளத்தாயி உன்னை வளர்த்த அம்மா மட்டும்தான், உன்னை பெத்த அம்மா நாடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம சின்ன தம்பிக்கிட்ட சொல்லவும் சின்ன தம்பி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ஏழ்மையாகவே ஒரு வேலைக்காரனாகவே வளர்ந்துட்டேன். இப்போது நான் உங்கள் கூட ஜமீனுக்கு, அதாவது அந்த வளநாட்டுக்கு அதிபதியாக நான் வரத்துக்கு விருப்பம் இல்லை, நான் என் அம்மா வெள்ளத்தாயி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அபிராமி பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாரு சின்ன தம்பி, நான் உன்னை பெற்று அதாவது குப்பையில் தூக்கி போட்டுட்டுன்னு நினச்சிட்டியா? இல்லை, நான் அதாவது நீ எனக்கு பிறந்ததுக்கப்புறம் நான் மயக்கத்தில் இருந்தேன். அப்போது என் அப்பா தான் உன்னை இந்த வெள்ளத்தாய்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டது. நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. உன்னை பிரிஞ்சு நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியுமா? ப்ளீஸ் சின்ன தம்பி, நீ வா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம், வெள்ளத்தாயும் நம்ம வீட்டுக்கே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வெள்ளத்தாய் இருந்துட்டு, ஆமாப்பா சின்ன தம்பி, இவங்க தான் உன்னுடைய அம்மா, நீ உன் அம்மா கூட இருக்கிறது தான் கரெக்டு, நீ அந்த வளநாட்டுக்கே ஜமீன்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெள்ளத்தாயுமே சொல்கிறாங்க. நம்ம சின்ன தம்பியுமே சரின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போது நம்ம சின்ன தம்பி அதுக்கப்புறம் துளசி, பரஞ்சோதி, அபிராமின்னு எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம வெள்ளத்தாயி உட்பட எல்லாருமே போயிடுறாங்க. இப்போது சின்ன தம்பி தான் நம்ம அபிராமியோட பையன்ற விஷயம் தெரிய வந்து இங்கே செண்பகம், பூபதி, பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க, வயிற்றெரிச்சலில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது எல்லா சொத்துக்கும் ஒரு வாரிசு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இப்போது நம்ம அபிராமி இருந்துட்டு, சின்ன தம்பி, இனி நீ எங்களை விட்டுட்டு எங்கேயும் பிரிஞ்சு போகக்கூடாது. முத்து தான் உன்னை எங்களுக்கு துணையாக விட்டு வச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு துணையாக நீ இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான், ஊர் ரூபத்தில் அவன் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி திரும்ப கிடைப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சின்ன தம்பி. சரி சின்ன தம்பி, நீ போயிட்டு ரூமில் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இப்போது நம்ம துளசி யாருக்கும் தெரியாமல் சின்ன தம்பியோட ரூமுக்கு போகிறாங்க. சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். வாங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சின்ன தம்பி, அதான் இந்த வீட்டோட முதலாளி நீ எதுக்காக என்னை சின்னம்மான் அப்படின்னு சொல்லி சொல்கிற? துளசின்னு சொல்லி கூப்பிடு சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சின்னம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே பாரு சின்ன தம்பி, நீயும் நானும்
ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வந்து நினச்சிருக்கு போல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சின்னம்மா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாம் சின்ன தம்பி, எனக்காக தானே நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நானுமே சின்ன வயசில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நானும் நீயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், உன்னை நான் லவ் பண்ணுறேன், உனக்காக கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீயும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இப்போ வரைக்கும் நீ எனக்காக இருந்திருக்க. ஆனால் நான் சொன்ன சொல்ல அப்போவே மறந்துட்டேன் போல. சின்ன தம்பி என்னை மன்னிச்சிரு சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம துளசி வந்து சின்ன தம்பியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சின்ன தம்பிக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்த நம்ம அபிராமி அதை பார்த்துட்டு பயங்கரமாக கண் விழித்து பார்க்குறாங்க. அதாவது திருன்னு பார்க்குறாங்க, பயங்கர அதிர்ச்சியில் பார்க்குறாங்கன்னு கூட சொல்லலாம். துளசி வந்து எங்கள் சின்ன தம்பியை கட்டி பிடிச்சிருந்தோம். சின்ன தம்பி இருந்துட்டு என்னம்மா பண்ணுறீங்க, கொஞ்சம் பக்கமாக போங்க, நீங்கள் என் அண்ணனோட ஒய்ஃப் இப்படி இருக்கிறப்போ நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே துளசி இருந்துட்டு, என்ன சின்ன தம்பி உடனே மாற்றி பேசுகிற, ஃபோட்டோவில் இருந்தது நான் தானே, என்னக்காக தானே நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த, அப்படி இருக்கிறப்போ இப்போ எதுக்காக இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம சின்ன தம்பி வந்து பேச வரவோ இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. இது விஷயமா, அதாவது துளசி சின்னத்தம்பி விஷயமா நம்ம அபிராமி அவங்க வாழ்க்கை விஷயத்தில் என்ன முடிவெடுப்பாங்க? துளசியையும் சின்னத்தம்பியையும் ஒன்று சேர்த்து வைப்பாங்களா, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வைப்பாங்களா? சின்னத்தம்பியும் துளசியும் சேருறது அப்படின்றது நம்ம முத்துவோட ஆசைன்னு கூட சொல்லலாம். முத்துவுமே அப்படி ஒரு அதாவது ஒரு தாட் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் துளசி தான் நம்ம சின்னத்தம்பி லவ் பண்ணுற பொண்ணுன்ற விஷயம் தெரிஞ்சு தான் அவங்க இறந்து போனாங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நம்ம முத்துவோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.